வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். மகாபெரியவாளை தரிசிக்க கிராமப்புறத்துலேருந்து ஒரு பணக்காரர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்ட உங்கள் குலதெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் செய் அப்படின்னு கட்டளையிடுறார் மகாபெரியவா. அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகாபெரியவாளை தரிசிக்க கிராம பகுதியிலேருந்து ஒரு பணக்காரர் வரார். சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். ரொம்ப பணிவாக மகாபெரிவா முன்னாடி நின்றுண்டு, சுவாமி, உங்கள் உத்தரவுப்படி நான் நடக்க தயாராக இருக்கேன். நீங்கள் சொல்கிற தர்ம காரியங்களுக்கு செலவு பண்ணவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். மகாபெரியவா, உன் வீட்டில் பெரியவா கிட்ட பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் பழகு. உன் மனைவி பிள்ளைகள்கிட்ட அன்பாயிரு. கூடிய மட்டும் தப்பு தண்டான்னு வேண்டாத விஷயங்களில் ஈடுபடாத. உண்மையை பேசி நல்ல வழியில் நட, அதுவே போதும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறார். இதை கேட்ட பணக்காரருக்கு ஆச்சரியமாக இருந்தது. மகாபெரியவா மடத்துக்கு ஏதாவது நன்கொடை கேட்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தார். ஆனால் மகாபெரியவா நேர்மாறாக பேசுகிறாரே அப்படின்னு நினச்சிட்டார். இருந்தாலும் பணக்காரர் அவருடைய எண்ணத்தை திருப்பியும் மகாபெரியவாட்ட தெரிவிக்கிற மாதிரி, சுவாமி, நீங்கள் சொன்னபடி உங்கள் பேச்சை கேட்குறேன். எதிர்காலத்துலேயும் நீங்கள் காட்டின வழியில் நடக்கிறேன். நீங்கள் உத்தரவு போட்டால் எதையும் கேட்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை கட்டிண்டு நின்னார். அவரே உத்து பார்த்த மகாபெரியவா, உங்களோட குலதெய்வம் ஐயனார். அவரோட கோயில் வாசலில் குதிரை சிலை இருக்குது. அதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் பழுதாயிடுத்து. அதையெல்லாம் சரி பண்ணு, வர்ணம் பூசு, திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம் செய் அப்படின்னு உத்தரவிடுறார். இதை மகாபெரியவா சொன்னதும் அந்த பணக்காரருக்கு அப்படியே பிரமிப்பாயிடுது. ஆமாங்க சாமி, எங்கள் ஐயாவும், ஐயான்னா தந்தை, அந்திம காலத்தில் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார். இருந்தாலும் அதெல்லாம் நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். தகப்பனார் சொன்ன அதே விஷயத்த நீங்களும் சொல்கிறத கேட்டால் அந்த ஐயனாரே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னார் அந்த பணக்காரர். கண்டிப்பாக உங்களோட ஆசையோட திருப்பணியை இப்போவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பணக்காரர். வந்த பணக்காரரோட குலதெய்வம் ஐயனார்ன்றதையும் அந்த கோயில் பாழ்பட்டு கிடப்பதையும் மகாபெரிவா எப்படி தான் உணர்ந்தாரோ நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.